நான் எப்படா என் புருஷனை டைவர்ஸ் பண்ணுவேன், எப்ப என் தாலி இறங்கும் அதை எடுத்து எப்ப உன் கழுத்துல கட்டிக்கலாம் தானே அழைச்சிட்டு இருக்கேன். ஆமாடி, அவளுக்கு கல்யாணம் ஆகி புருஷன் இருக்கான், கையில ஒரு புள்ள வேற இருக்கு. அப்படிப்பட்டவ நீ தாலிய இறக்கு நான் கட்டிக்கிறேன்னு சொல்றாளே, இது என்னம்மா நியாயம்? நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் சார். நான் வேலையை விட்டு நின்னுறேன் சார். நீ உயிரோடவே இருக்க கூட சாடி. அம்மா அம்மா சாடி. போய் என்னடி என்கிட்டே மோதிரியா நீ? அம்மா நான் இல்லம்மா. என்கிட்ட மோதுன நிறைய பேரு யாரு எங்க இருக்காங்க தெரியாம பண்ணவ நான். அம்மா நான் லட்சுமி இல்லம்மா. அவ்வளோ பேரையும் ரகசியமா அனுப்பி வச்சிருக்கேன்டி. அம்மா போனா போட்டோம் பொம்பளைன்னு பார்த்தா அம்மா நான் இல்ல. நீ என்னையே காலி பண்ண பாக்குறியாடி? அவன் பண்ண தப்புக்கு என்னையேம்மா அடிக்கிறீங்க. உன்னை அம்மா என்ன விட்டுருங்க அம்மா. உன்னை இதுக்கு மேல விட்டன்னு வச்சுக்கைய, என்ன மாதிரி ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. அம்மா நான் லட்சுமி இல்லம்மா, நான் சரசுமா. கட்டுறேன், உனக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். அம்மா விட்டுருங்க அம்மா. காளி, அவ கதையே அங்கேயே முடிச்சிடு. புரியுதா? ஏண்டி கெட் டுகெதர் பார்ட்டிக்கு போற? உன்னை அங்கேயே டையலோன் பார்ட்டி ஆக்கி காட்டுறேன்டி. அதோட உனக்கு பாட கட்டுறதுக்கு உன் பாடி கூட கிடைக்காத அளவுக்கு நான் பண்றேன்டி. முட்டைக்காடுலயே உனக்கு நான் ஜல சமாதி கட்டுறேன்டி. ஜல சமாதி கட்டுற. டேய், அவங்கள தான்டா நம்ம தேடி வந்தோம். ஐயோ ஐயோ, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. சூப்பரா இருக்குல்ல? அக்கா ஹோட்டல்ல நீங்க காட்டேஜ் போனதுன்னு சொன்னீங்க, ஆனா போட் ஹவுஸ் வந்திருக்கோம். இல்ல ரிஷி இங்க தான் வர சொல்லிருக்காரு. நம்ம எல்லாரும் போய் அவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் காட்டேஜ் போய் ரெஸ்ட் எடுக்கலாம். ஆமா லட்சுமி, வேலை செஞ்சவங்க தான் ரெஸ்ட் எடுக்கணும். அது வேலை செய்யறவங்களுக்கு ரெஸ்ட் தேவை. நீங்க தான் பிறந்ததுல இருந்தே ரெஸ்ட் எடுக்கறீங்களா? அப்புறம் உங்களுக்கு எதுக்கு ரெஸ்ட்? கொஞ்ச நேரம் எல்லாரும் எதிர்க்க மானத்தை பார்க்கலாம். என்ன ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நீங்க கேட்க மாட்டீங்களா? இருடா, அவர் எப்பவுமே அப்படிதான்டா. சும்மா இருங்க. வந்த இடத்துல சண்டை. எல்லாரும் இருக்காங்க, கொஞ்சம் டீசெண்டா நடந்துக்கோங்க. வாங்க. டேய், அப்படியே ஃபாலோ பண்ணி வீடியோ எடுறா. ஏங்க, இவ்ளோ பக்கத்துல இருக்கிற முட்டைக்காடுக்கு என்ன ஒரு தடவையாவது கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? ஏனோ, நீ சிட்டில பிறந்து வளர்ந்தது தானே? உங்க அப்பா இதெல்லாம் சுத்தி காட்டி இருப்பார்ல? எங்க அப்பா கூட போறது உங்க கூட போறது ஒண்ணா? ஏய், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? நாம வருஷத்துக்கு ஒரு முறையாவது
குடும்பத்தோட கண்டிப்பா இங்க வரணும். கண்டிப்பா வரலாங்க. அப்புறம் நம்ம 2 பேர் மட்டும் தனியா வரணும். அது என்ன, ஃபேமிலியோட ஒரு முறை தனியா ஒரு முறை? ஒன்னா வர்றது குடும்பத்துக்காக, தனியா வர்றது நம்மளுக்காக இல்லையா? அப்படி ஒரு ஆசை மனசுக்குள்ள இருக்கா? வாங்க 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 வணக்கம் வணக்கம் வணக்கங்க. வணக்கம் என்னங்க, நல்லா இருக்கீங்களா? ஹலோ Hello, sir. சார் ஹலோ சக்தி வாங்க. எல்லாரும் வந்துட்டோம். என்ன யாரோ குறையற மாதிரி இருக்கே. என் மாமியார் கேக்குறீங்களா? வரலையா? உன் அம்மாவை தானே கேக்குறாரு. சும்மா இருங்க. இல்லங்க, என் பையனுக்கு உடம்பு சரியில்லாத எங்க அம்மா வீட்ல இருந்து பாத்துக்கறாங்க. ஓ அப்படியா? சரி வாங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க. அனு வாடி. டேய் அண்ணே, உள்ள போனவங்க எப்படியும் வெளியே வருவாங்க. இங்கே வெயிட் பண்ணுவோம். என்ன நீ வீடியோ எடு. எல்லாரும் பசியோட வந்திருப்பீங்க, நம்ம சாப்பிடலாம். பேரர் உனக்கு எவ்வளோ நெஞ்ச அழுத்தம் இருந்தா உன் குடும்பத்துக்கு முன்னாடியே என் புருஷனோட கொஞ்சம் கொலாவிட்டு இருப்ப. சரிடி சரி, இதுதான் நீ சிரிக்க போற கடைசி சிரிப்பு. இதுக்கு பிறகு உன்னால சிரிக்கவும் முடியாது, அழவும் முடியாது. நான் உனக்கு முடிவுரை எடுத்துட்டேன்டி. அது உன்னை படைச்ச அந்த பிரம்மாவாலையும் காப்பாத்த முடியாது, எருமை மேல இருக்க யமனாலையும் காப்பாத்த முடியாது. உனக்கு நான் கொடுத்திருக்க மரண தண்டனையில இருந்து உன்னால தப்பவே முடியாதடி. உன்னோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடி. என்னடி சரசு, அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்க? இங்க வா. இன்னும் கொஞ்ச நேரத்துல லக்ஷ்மியோட டெத் வீடியோ வரும், அத பார்க்கலாம். லைவ் டெலிகாஸ்ட். வாடிங்க. சரி, நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் போட்டிங் போலாமா? ஓகே. ஐயோ போட்டிங்கா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அப்ப நம்ம வந்திருக்க வேணாமே. ஷோ வேணாம் மாமா. ஆமாக்கா, ஒரே ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம். போயிட்டு வரலாம். நீ வாங்க லட்சுமி லட்சுமி. லட்சுமி, எனக்கும் போட்ல போகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு லட்சுமி. போல லட்சுமி. லட்சுமி லட்சுமி, என் பொண்டாட்டியா ஆசைப்பட்டு போயிட்டு வந்துடலாமே. இருடி. என்ன லட்சுமி, போயிட்டு வாங்களேன், ஏன் பயப்படுறீங்க? ஏமா, போட் ஹவுஸ் வரைக்கும் வந்தாச்சு, அப்புறம் போட்ல போல. ஆமாக்கா, ஆமா ப்ளீஸ் கா போலாம். போல லட்சுமி. போலாம் நீ. Please, சரி, லட்சுமி. சரி, சரி, Please, சரி, please. சரி, போலாம் சொல்லுமா. ப்ளீஸ். சரி போலாம். சரி வாங்க போலாம்.
அண்ணா போட்டிங் போறாங்கண்ணே. தண்ணிக்குள்ள தானே போறா அவ. இன்னைக்கு முடிஞ்சிருண்டா அவ கதை. என்ன பாக்குறீங்க? போங்க. சார் நீங்களும் வாங்க சார். ஐயோ, வர கெஸ்ட் ரிசீவ் பண்ணோம். சோ நீங்க போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஓகே சரி பாத்துட்டு போலாம். குட் எங்க வர? வீட்ல தான் உன் தொல்லை தாங்க முடியல. இங்க வந்து உன் தொல்லையை தாங்கணுமா? ஆளுங்க நீங்க தனி போட்ல போங்க, பொம்பளைங்க நாங்க தனி போட்ல போறோம். தனி போலாம். வாங்க நீ போலாம். இரு அர்ஜுன கூட ஒரு ஆம்பளையாவது எங்களுக்கு துணைக்க வேண்டாமா? ஒரு நிமிஷம். நாம ஒரு காம்படிஷன் வச்சுக்கலாம். என்னடி? யாரோட போட் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போயிட்டு வருதுன்னு பார்க்கலாமா? அவ போட்ல தான்டா ஏறா. என்ன ஜாக்கெட்டை போடுங்க. அப்புறம் போட்டுக்கிறேன்டா. டேய் இன்னைக்கு முடிஞ்சிருண்டா அவ கதை. அங்க நம்ம ஆளுங்க பாத்துப்பாங்க. அர்ஜுன் பாரு பாரு. என்ன பாருங்க. நாம தானே ஜெயிக்க போறோம். என்ஜாய் பண்றா. ஒரு ரிஸ்க் வெற்றி இந்த ஜாக்கெட்டை போட சொல்லுங்க. போட்டுக்க மாட்டானே. சரி சொல்றல அப்புறம் பாத்துக்கலாம். நீ உட்காரு. ஜாக்கெட் போடுங்க நீங்க. ஃபர்ஸ்ட் போய் நான் போட்டுக்க மாட்டேன். கேளு வெற்றி இத போட்டுக்கோ. போங்க சீக்கிரம் சீக்கிரம் பாஸ் பாஸ். ஏய் ஃபர்ஸ்ட் கோ. எவ்வளவு வேகமா போறாங்க? நாங்க தான் ஃபர்ஸ்ட். நாங்க தான். இல்ல நீங்க போடுங்க. நாங்க தான் முன்னாடி போறோம். வெற்றி சொல்றதுக்கு அடி வாங்குவ நீ. வெற்றி ப்ளீஸ். என்ஜாய் பண்றேன். என்ஜாய் பண்ண அதுக்கு எப்படியா பண்ணு.
அதிர்ச்சியா இருக்கா? நான் வருவேன்னு தெரிஞ்சே உனக்கு இவ்வளவு அதிர்ச்சியா இருக்குன்னா நீ வரமாட்டேன்னு சொல்றது எனக்கு எவ்வளவு அதிர்ச்சியா இருக்கும். இங்க எதுக்கு வந்த? ஞாபகப்படுத்திட்டு போலான்னு தான். பொள்ளாச்சியில இருந்து வந்துட்டா அவன் உயிர் படைச்சிருவான்னு நினைச்சியா? விதிக்கப்பட்டது நடக்கும், மிதிக்கப்பட்டது முளைக்கும். என் வெற்றி எங்கே போல. கண்டிப்பா திரும்ப வந்துருவாரு. என்னடி நீ இப்படி பேசிட்டு இருக்க? வெற்றி நான் சொல்றேன்ல, வெற்றி கொண்டு ஆகாது. என்ன ஆனது? அக்கா, என் வெற்றி எங்கே போல. கண்டிப்பா திரும்ப வருவாரு. அவர் வீட்டுக்கு வந்துருவாரு. அவர் அங்க வந்துருவாரு. என்ன லட்சுமி சொல்றீங்க? ரிஷி வந்துருவாரு. அங்க வந்துருவாரு ரிஷி. அவருக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. அவர் வந்துருவாரு சொல்றேன்ல. போங்க. லட்சுமி யாருமே அழாதீங்க. அழாதீங்கங்கறல்ல. வெற்றி கிடைச்சிரும். வெற்றி என்ன போய் என் வெற்றிக்கு எதுவுமே ஆகாது. என் வெற்றி கண்டிப்பா வந்துருவாரு. இங்க பாருங்க, யாருமே பயப்படாதீங்க. இங்க ஸ்பாட்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. நீ வராத வரைக்கும் நீ உன் புருஷனை எங்க கொண்டு போய் மறைச்சு வச்சாலும் காலன் தன் கடமையை முடிச்சிருவான். வாங்க 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 ப்ளீஸ் வாங்கக்கா. ஏன் எல்லாரும் இப்படி பண்றீங்க? ஐயோ, அவருக்கு ஒண்ணும் ஆகலக்கா. இல்ல லட்சுமி, வா லட்சுமி, முதல்ல கம்ப்ளைண்ட் லட்சுமி கொடுத்துறலாம். வாங்க, தயவு செஞ்சு. சார் ப்ளீஸ் சார், இதுக்கு அவசியமே இல்ல. இப்போ வெற்றி கண்டிப்பா வந்துருவாரு. அவருக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது. லட்சுமி சொல்றத கேளு லட்சுமி. சொல்லுங்க சார். லட்சுமி தயவு செஞ்சு வாங்க. சார் இதுக்கு அவசியமே இல்ல. வெற்றி கண்டிப்பா வந்துருவாரு. அவருக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. சரி அப்படியே இருக்கட்டும். அவரை கண்டுபிடிச்சு தர சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஆமா வா லட்சுமி. சார் கம்ப்ளைண்ட்க்கு எல்லாம் அவசியமே இல்ல. அவர் கண்டிப்பா ஐயோ வந்துருவாரு. லட்சுமி ஏன் இப்படி பிடிக்கிற? அவர் வந்துருவாருன்னு விட்டுட்டு போக முடியுமா? இருந்து கையோட கூட்டு போயிடலாமா? கம்ப்ளைண்ட் கொடுத்தாதானே அவங்கள தேடுவாங்க. வாங்க வாங்க. வா. யோ எங்கேயா வாங்கின? சூப்பரா இருக்கு. நம்ம பாய் கடையில தான் சார். நல்லா இருக்கியா? வா நான் லட்சுமி. சொல்றது கேளுங்க. வெற்றி கண்டிப்பா வருவாரு. எதுக்கு தேவையில்லாம போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம்? ஐயோ உன் கண்மூடித்தனமான நம்பிக்கைக்கு அர்த்தமே இல்லமா. என்ன மாமா? கம்ப்ளைண்ட் தானே நீ கொடுக்கலாம். நீ சொன்ன கேளு லட்சுமி, கம்ப்ளைண்ட் கொடுத்துறலாம். ஐயோ இல்லக்கா. என்னையா வந்துருவாரு. வெளியில ஒரே சத்தமா இருக்கு? தெரியல சார், ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருப்பாங்க. நீங்க வேணா போய் கொடுங்க. நான் வரல. லட்சுமி சொன்னா கேளுங்க. நீ அடம்பிடிச்சு நான் வர மாட்டேன்னு என்ன சார் சொல்றேன். யாரையுமே காணோம்? சரிக்கா வந்துருவாரு. சரி, சரி, வாங்க, உள்ள போய் பார்க்கலாம். நான் வர மாட்டேன். நீங்க வாங்க. போலாம். வாங்க. என்னக்கா அது? அக்கா நான் சொல்லிட்டே இருக்கேன். சார் யோ யோ என்னையா எதுக்கே வந்திருக்கீங்க? சார் சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க தான் வருவாங்க. பின்ன கம்மல் வாங்க வருவாங்க? என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்லு. சார் முட்டுக்காட்டுல போட்டிங் போனப்போ இவரோட பிரதர் தண்ணியில விழுந்துட்டாரு. ஆமா சார். ஓ தண்ணியில இருந்தாரோ? சார் அவருக்கு அந்த பழக்கம் எல்லாம் கிடையாது. சார் போட்ல இருந்து தவறி விழுந்துட்டாரு சார். நாங்களாம் தேடி பார்த்தோம், அவர் கிடைக்கல. சரி நீங்களாம் போய் அப்படி உட்காருங்க. ரைடர் சாப்பிட போயிருக்காரு. வந்த உடனே ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. சார் அவர் எப்போ வருது? நாங்க எப்போ சார் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? ஆமால்ல, நீங்க வருவீங்கன்னு அவருக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவர் சாப்பிட போயிருந்திருக்க மாட்டாரு. அவர் சாப்பிட வேண்டாமா? வருவார் போங்க. சார் இது ரொம்ப அவசரம் சார். உயிர் போற அவசரம் சார். ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. நானும் அதான் சார் சொல்றேன். நீங்க போய் உட்காருங்க. சார் ஏதாவது ஆக்ஷன் எடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். போய் உட்காருன்னு சொல்றீங்களா சார்? என்ன சார் நியாயம்?
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றேன். சார் அதுக்குள்ள அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுனா சார்? யோ இவ்வளவு நேரத்துல அவருக்கு எது ஆவாம சார் சார் அவருக்கு ஸ்விம்மிங் தெரியாது சார். கடல் தண்ணி இழுத்துட்டு போயிருக்குன்னு சொல்றாங்க. நீங்க கோஸ்ட் கார்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவரை தேடுறதுக்கான வழியை பாருங்க. யோ எனக்கு ஆர்டர் போடுறியா? எனக்கு ஆர்டர் போடுறியா? மரியாதை வெளில போயிருங்க எல்லாரும். சார் போலீஸ் எதுக்காக சார்? பொதுமக்களுக்கு உதவி செய்ய தானே வெளியே போகன்னு சொல்றீங்க. உங்களை உதைக்காம போக சொல்றேனே அதுவே பெரிய விஷயம்யா. ஒரு உயிரை விட செத்து போன இந்த கோழி தினத்தான் முக்கியமா சார்? யோ உயிர்னு சொல்றீங்களா? உயிர் எங்கயா இருக்கு? அவன் விழுந்திருக்கான், நீங்க எல்லாம் தேடி இருக்கீங்க, அதுக்கப்புறம் இங்க வந்திருக்கீங்க. உயிர் அங்கேயா இருக்கும்? அதெல்லாம் எப்போ போயிருக்கும். போய் யோ உன் கூட பிறந்த பொறுப்பா நீ இப்படி பேசுறியா? கண்டுபிடிக்க வக்கல்ல இப்படி கண்டுபிடி பேசிட்டு இருக்க. பொழந்துருவான் பொழந்து. என்ன சார் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா இப்படி கை நீட்டி அடிக்கிறீங்க? கம்மிருமா. உங்க எல்லாருக்கும் இப்போ ஒண்ணு சொல்றேன், ஒழுங்கு மரியாதை வெளில போயிருங்க. இல்ல உங்களை எல்லாரும் உள்ள வச்சு பொழந்துருவான் போல. சார் this is too much. ஓ நீங்க பண்றது மட்டும் என்ன குறைச்சலா? ரைட்டர் வந்தோடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்குள்ள அவசரப்பட்ட ஆளுக்கால் குதிச்சுட்டு இருங்க. என்ன அர்த்தம்? நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் அவன் உயிரோட கிடைச்சிருவானா? சார் நான் சொல்றேன், பேக் வாட்டர்ல விழுந்தவன் என்ன ஆவான்னு எங்களுக்கு தெரியும். இது ஒரு கேஸ், இந்த மாதிரி நூத்துக்கணக்கான கேஸை நாங்க பார்த்திருக்கிறோம். வெற்றி நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரி. வெற்றி 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 வந்துட்டோம் உங்களுக்கு. சீக்கிரம் வாங்க. என்ன வெற்றி, நீங்க சீக்கிரமா வந்துருங்க. எங்க இருக்கீங்க? உங்களுக்கு காணுமேன்னு எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. நீங்க ஒரு ஃபோன் பண்ணி இங்க இருக்கேன்னு சொல்லலாம்ல. நீங்க வந்துருவீங்கன்னு நான் எவ்வளவு சொன்னாலும் இவங்க யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுக்குதான் ஃபோன் பண்ணியாவது பேசுங்கன்னு சொல்றேன். உடனே ஃபோன் பண்ணுங்க வெற்றி, ப்ளீஸ். வெற்றி வெற்றி லட்சுமி போன கொடு. வெற்றி கிட்ட நான் பேசுறேன் குடுமா. வெற்றி கிட்ட நான் ஃபோன் பேசல மாமா, நான் அவருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கேன். வாய்ஸ் மெசேஜா?